ஜாயின் பண்ணி 2 மாதம் ஆகுது. சார் வந்ததை நாங்கள் பார்க்கல. நாங்கள் உள்ளே தான் கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் டிவைடர் தாண்டி வரும்போது நாங்கள் பார்த்தா கட்சி எலெக்ஷனுக்கு தானே போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி வர்றாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். சார் வருவாங்க நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். உள்ளே வந்தோடனே வணக்கம் சொன்னாங்க, தமிழில் தான் பேசினாங்க. ஸ்வீட் 1 kg வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி நெய் ஸ்வீட் போட்டு கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டாங்க. அல்வாலாம் கொடுத்தோம், ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. குலோப்ஜாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, அதுவும் சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாத்தோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் அவர் தான் கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எங்களோட. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பார்க்குறதால டிவியில் பார்த்துருக்கோம். நேரடியாக பார்க்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. நாங்கள் இன்னுமே அதில் மீண்டும் வரலன்னு சொல்லலாம். இன்னும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நான் இங்கே விக்னேஸ்வரா ஸ்வீட்டில் 5 வருஷமாக வேலை பார்க்குறேன். நைட்டு சாயந்தரம் ஒரு 7லேருந்து 7:30 இருக்கும். ராகுல் காந்தி சார் எங்கள் கடைக்கு வந்தார். அதை நாங்களே எதிர்பார்க்கல. ஆப்போசிட்டில் காரை நிப்பாட்டிட்டு டிவைடரை தாண்டி வந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கே ஒன்றும் புரியல. உள்ளே வந்தோடனே அல்வாலாம் கொடுத்தோம். பாதாம் அல்வா, பால் அல்வா கொடுத்தோம். டேஸ்ட்டு சாப்பிட்டாரு. அப்புறம் குலோப்ஜாம் ஐட்டம் கொடுத்தோம், சாப்பிட்டாங்க. அப்புறம் மைசூர்பா ஐட்டம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி 1 kg வேணும்னு சொன்னாங்க. 1 கிலோ போட்டோம். யாருக்குன்னு கேட்டப்போ அண்ணாவுக்கு வாங்கிட்டு போகிறதா சொன்னாங்க. அவங்க அண்ணாவுக்கு வாங்குறதான்னு அப்புறம் தான் தெரியும் அது சிஎம் சார் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழில் பேசினார், அது இதை விட சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஃப்ரீயாக நடந்துக்கிட்டாரு. அதாவது அவங்க ஒரு அரசியல்வாதிங்கிறத வெளியில் காமிச்சிக்கல. எங்களோட நல்லா ஃப்ரீயாக பேசி தோல்லெல்லாம் கை போட்டு ஃபோட்டோலாம் எடுத்தார். நல்லா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். நல்லா இருக்குங்களா, அதாவது எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். ஆமாம், ஸ்வீட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அல்வாலாம் கொடுத்தோன்னே நல்லா இருக்குன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கே. நாங்களாம் டிவியில் இதில் தான் நியூஸில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். நேராகவே பார்த்தது எங்களுக்கே புதுசாக இருந்தது. ஒரு செகண்டு நாங்கள் இதுவே நிஜமாக போயான்னு எங்களுக்கே தெரியலை, அந்தளவுக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஐட்டம் வாங்கினது காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போனார். நாங்கள் கூட வேணாமோ இல்லைன்னு காசு கொடுத்து மீதி சேஞ்சு வாங்கிட்டு போனார். 740 ரூபா, 1 kg 740 ரூபா. அந்த அமௌண்ட் பே பண்ணி 1000 ரூபா கொடுத்து பே பண்ணி மீதி பேலன்ஸ் வாங்கினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. இந்த வாய்ப்பை வாழ்க்கையில் எப்போவுமே மறக்க முடியாது. ராகுல் காந்தி சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்று திடீர்னு எதிர்பார்க்காம ராகுல் காந்தி வந்தார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. முன்னாடி டிவைடரில் ஜம்ப் பண்ணி தான் வந்தார். நாங்கள் தான் அரசியல்வாதி யாராக வரான்னு பார்த்தா ராகுல் காந்தி யாரும் உள்ளே வந்தார். எல்லாம் ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாரு. நாங்கள் சாம்பிள் கொடுத்தோம், எல்லாமே சாப்பிட்டாரு. அவருக்கு ஜிலேபி இது கேட்டார், நம்ம மைசூர் பாக்கு எல்லா வெரைட்டியும் போட்டு 1 கிலோ கொடுத்தோம். அது யாருக்குன்னு கேட்டால் அவர் பிரதருக்குன்னாரு, எங்களுக்கு தெரியல. அப்புறம் மறுபடியும் ஃபோட்டோ பார்த்தா தான் தெரியுது, அது சிஎம் கொடுத்துருக்காரு. கொண்டு கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் எதிர்பார்க்கல. எல்லா ஸ்டாஃபும் ரொம்ப ஒரு மாதிரி இதாகிட்டாங்க. அது பூரிப்பில் ஒரு மாதிரி அது இன்னும் நர்வஸ் ஆகலை, ஒரு மாயத்தான் இருக்கிறோம். அது எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வெரி செலிபிரிட்டி உள்ளே வராருன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் பண்ணணும்னா கஷ்டப்படுவோம். ஆனால் அவராக வாலண்டரியாக எங்களை எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தார். நிறைய ஸ்வீட் சாப்பிட்டாரு. அல்வாலாம் கொடுத்தோம், டேஸ்ட் பார்த்தாரு. எல்லாமே பிடிச்சதுனாரு. ஜாமுன் ரொம்ப பிடிக்கினாரு. டேஸ்ட் கொடுத்தோம், சாப்பிட்டாரு. ரொம்ப பிடிச்சது. எல்லாம் சாதாரணமாக நடக்கிறாரு. நான் ஹிந்திக்கு தெரியாது, நான் தான் வெல்கம் பண்ணேன். ஹிந்தியில் நல்லா பேசினார். இவர் உள்ள தமிழ் சொன்னார், வணக்கம் சொன்னார். நல்லா இங்கிலீஷில் பேசினார். நார்மலாக, அதாவது ஒரு பந்தா இல்லை, நார்மல் மனித கஸ்டமர் அப்படி அதே மாதிரி தான் உள்ளே வந்தார். ஒரு பொலிட்டிக்கல் வரல, கஸ்டமர் தான் உள்ளே வந்தார். எல்லாம் ஸ்வீட்டாலும் டேஸ்ட் பார்த்துட்டு வாங்கிட்டு வாலண்டியாக பணம் கொடுத்தாரு. நாங்கள் வேண்டாம்னா இல்லை கம்பல்சரி கொடுத்து வாங்கி கிளம்பிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் இங்கிலீஷில் பேசினார். எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபோட்டோ அவரே வாலண்டியாக கூப்பிட்டு எல்லாம் எங்கள் ஸ்டாஃபெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தார். தோல்மை கை போட்டு ஜென்ரலாக ஒன்றும் ஒரு பந்தா இல்லை, நார்மலாக தருவார். ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். போனது ராகுல் காந்தி நன்றி, சிஎம் சார் நன்றி.